ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 27/5/2025 வைகாசி மாதம் 13ஆம் நாள் விஸ்வாவசு வருடம் செவ்வாய்க்கிழமை அற்புதமான நல்ல நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:42 சூரிய அஸ்தமனம் மாலை 6:31 இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை, குளிகை நேரம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 6:02 வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய திதி இன்று காலை 9:09 வரை சர்வ அமாவாசை, அதன் பின்பு வளர்பிறை பிரதமை. இன்றைய சந்திராட்டமம் இன்று காலை 6:02 வரை சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பின்பு சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகின்றது. கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? சுப காரியங்கள் கைகூடும். கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சொந்தமாக வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உறவினர்களோடு ஒரு நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். சந்தோஷமாக செலவு செய்வீர்கள். செய்தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கின்றன. திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். மொத்தத்தில் அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்து. ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பூர்வீக சொத்திலே ஒரு வழக்கு வியாஜியங்கள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். செய்தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனதிலே ஒரு தெளிவு உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஒரு சிலருக்கு உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே பணிச்சுவை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியை பெறும். செய்தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மொத்தத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். வேலையிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நல்ல நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். செய்தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நாள். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். தன வரவு அதிகரிக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். செய்தொழில் செய்பவர்களுக்கு செய்தொழிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் கொடுக்காதீர்கள். நீங்களும் கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். சென்றுதான் தீர வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு சதுர்காய் விட்டுவிட்டு ஒரு நெய்தீபம் ஏற்றி வைத்துவிட்டு செல்லுங்கள். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வாழ்த்துக்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். அல்லது அதற்கான முயற்சிகளை தொடங்குவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும். மொத்தத்தில் சிறப்பான நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். அலுவலகத்திலே உள்ளவர்கள்
மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடக்கூடாது. தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும். புதிதாக இன்றைய நாளிலே எதுவும் கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். காரிய அனுகூலம் உண்டாகும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாளிலே கவனமாக இருக்க வேண்டும். முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்த குரு கவசம் படியுங்கள். கந்தர் அனுபூதி படியுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். மொத்தத்தில் சிறப்பான நாள், வெற்றிகரமான நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். வண்டி வாகன யோகம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நல்ல நாள். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீருகின்ற நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உங்களுக்கு உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். மொத்தத்தில் உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நல்லது நடக்கின்ற அற்புதமான நாள், சிறப்பான நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அருளாலே நல்லதே நடக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். காஞ்சி மகா சுவாமிகளுடைய வாழ்க்கையிலே பல அதி அற்புதமான விஷயங்களை எல்லாம் அவர் செய்திருக்கின்றார். இவற்றை பற்றி அவ்வப்போது நாம் இந்த ஆன்மீக தகவலிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். காரணம், குரு கடாட்சம் என்பது அற்புதமானது. குருவினுடைய வழிகாட்டுதலும் குருவினுடைய ஆசீர்வாதமும் நமக்கு இருந்தால் வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட சோதனைகளையும் தாண்டி வர முடியும். ஆகவே குருமார்களுடைய ஆசீர்வாதம், குறிப்பாக காஞ்சி மகா சுவாமிகள் போன்ற உன்னதமான சன்னியாசிகளுடைய ஆசீர்வாதம் என்பது வாழ்க்கையிலே நமக்கு மேன்மையை கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற தகவல், சென்னை மயிலாப்பூரிலே பிரசித்தி பெற்ற கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர் ஆலயம் இருக்கின்றதல்லவா? இந்த ஆலயத்திலே 1950ஆம் வருடத்திலே நடந்த ஒரு விஷயத்தைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆனந்தவல்லி இந்த தாயாருக்கு தன்னையொத்த பெண்களோடு அமர்ந்து அனுதினமும் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்வது என்பது வழக்கம். இந்த ஆனந்தவல்லி அம்மாளுக்கு அனுதினமும் அமர்ந்து அவர்கள் ஒரு குழுவாக அந்த வயதுடைய
பெண்கள் எல்லோரும் சேர்ந்து லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வார்கள். இவர்களுக்கு முத்துலட்சுமி அம்மாள் என்பவர்கள் தலைவியாக இருந்தார். இந்த குழு கற்பகாம்பாள் சகஸ்ரநாம கோஷ்டி என்றும் அந்த தலைவி அவர்களை குரு பாட்டி என்றும் அழைப்பார்கள். அனுதினமும் இந்த பாராயணத்தை தவிர கோவிலிலே பல்வேறு உற்சவங்கள் மற்றும் விசேஷ நாட்களிலே அர்ச்சனை, அபிஷேகம், ஆராதனை ஆகியவற்றையும் இந்த குழு எடுத்து நடத்தி செய்து வந்தது. 1970 ஒரு நாள் அந்த பாட்டி இருக்கின்றார்களே, அந்த குரு, அவர்களுக்கு கனவிலே ஒரு காட்சி. இப்படி இந்த பெண்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த லலிதா சகஸ்ரநாம பாராயணத்தை மிக சிறப்பாக நடத்தி வந்தார்கள். அந்த வேளையிலே 1970 ஒரு நாள் இந்த குரு பாட்டிக்கு கனவிலே காட்சியளித்த கற்பகாம்பாள், நீயும் உனது கோஷ்டியும் தினமும் எனக்கு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. விசாலாட்சிக்கும் காமாட்சிக்கும் இருப்பது போல எனக்கும் தங்கத்திலே சகஸ்ரநாம காசு மாலை வேண்டும், செய்து போடுவாயாக என கேட்க பாட்டி திடுக்கிட்டு எழுந்தார். கனவிலே கற்பகாம்பாள் வந்தவுடன் மெய்மறந்து போனார். தான் கனவிலே கண்டதை குழுவிலே உள்ள எல்லோருக்கும் சொல்லி இதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என முயற்சிகளை தொடங்கினார்கள். நல்ல மனம் படைத்த பக்தர்களிடமிருந்து நன்கொடை பெற்று இந்த காசு மாலையை செய்து கற்பகாம்பாளுக்கு அணிவிக்க முடிவு செய்தனர். வருடங்கள் பல சென்றும் அவர்களால் அந்த 1008 காசுகளை சேர்க்க முடியவில்லை. காரணம், எல்லோரும் நடுத்தர வர்க்கத்து பெண்கள். காசு மாலைக்கு தேவையான பெரும் பொருளை சேர்ப்பதற்கு அவர்களுக்கு மிகப்பெரிய பிரயத்தனமாக இருந்தது. முடியவில்லை அவர்களால். சிலரது ஆலோசனையின் காரணமாக 1978 அந்த குருவாக இருக்கின்ற பாட்டியும் மற்றும் சில உறுப்பினர்களும் மகாபரிவாளிடம் முறையிட காஞ்சி மடத்துக்கு சென்றார்கள். காத்து கொண்டிருந்த அவர்களிடம் மடத்து பணியாளர் ஒருவர் வந்து, பெரியவா உங்களை உடனே உள்ளே வர சொன்னார், உள்ளே போங்கோ என்று சொல்லவும் எல்லோரும் மகிழ்வோடு உள்ளே சென்றார்கள். மகாபரிவாளுடைய தரிசனத்திலே மெய்சிலிர்த்து போயிருந்தவர்களிடம், என்ன காசு மாலைக்கு பணம் சேரலையோ என காஞ்சி மகா சுவாமிகள் கேட்டார். தாம் முறையிட வந்ததை முன்னதாகவே மகா பெரியவா கேட்டதால் சொல்வதறியாது நின்றவர்களிடம் பெரியவா கேட்டார். அம்பாள் தானே கேட்டா, அம்பாளே அதுக்கு அருள் கொடுப்பா, கவலைப்பட வேண்டாம் என்று கூறினார். மேலும் விசாலாட்சிக்கும் காமாட்சிக்கும் இருக்கிறது பணக்கார காசு மாலை, ஆனால் கற்பகாம்பாளுக்கு கிடைக்க போறது பக்தியால கிடைக்கின்ற காசு மாலை என்று அங்கிருந்தவர்களிடம் கூறினார்கள். பிறகு அந்த ஆனந்தவல்லி அம்மாளிடமும் குரு பாட்டியிடமும் கற்பகம் சுவாசினி சங்கம் என்று பெயர் வைத்து நிறைய சுவாசினி மற்றும் பாலா திரிபுர பூஜைகள் செய்து கொண்டு வாங்கோ என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்து பிரசாதம் அளித்தார். மகா பெரியவாக சொன்னதை சிறமேற்கொண்டு நடைமுறைப்படுத்தியதால் பொன்னும் பொருளும் வந்து குவிந்தது. 1982 காசு மாலை செய்யும் வேலை துவங்கியது. சென்னை உம்மிடி பங்காரு கண்ணன் அவர்களிடம் வேலை ஒப்படைக்கப்பட்டது. ஒவ்வொரு காசின் ஒரு புறத்திலும் ஒரு நாமாவும், மறுபுறத்திலே கோவிலுடைய முத்திரையான சிவலிங்கத்தை மயில் பூஜை செய்வது போன்ற பின்னணியிலே அம்பாள் உருவமும் பதிக்கப்பட்டது. இப்படி அந்த 1008 நாமங்களையும் 1008 காசுகளிலே பதிக்கின்ற வேலை துவங்கியது. அவ்வப்போது வேலையினுடைய முன்னேற்றம் குறித்து காஞ்சி மடம் மூலமாக மகா பெரியவாளுக்கு தெரிவிக்கப்பட்டது. சுவாமிகளும் மடத்தின் வேத பாடசாலை பண்டிதர்கள் சிலரை அனுப்பி வைத்து நாமாக்களின் பதிவு சரியாக இருக்கின்றதா, வரிசை மாறாமல் இருக்கின்றதா ஆகியவற்றை ஆராய்ச்சி செய்ய சொன்னார். இந்த மகத்தான காரியத்திற்கு பல முட்டுக்கட்டைகள் வந்தது. ரிலிஜியஸ் என்டோன்மெண்ட் போர்டு,
கோவில் போர்டின் ஒரு சில உறுப்பினர்கள், சில வேலையில்லாத சமூக அமைப்புகள் மற்றும் சில விஷமிகள் பல வடிவுகளிலே இந்த காரியத்தை தடுக்க நினைத்தார்கள். ஆனாலும் மகாபெரிவாளுடைய அருளாசியினால் நிர்வாக அதிகாரி தக்கார், தலைமை அர்ச்சகர் வழக்கறிஞர் கிருஷ்ணசாமி ஆகியோர் உதவி செய்ததாலும் வேலை நன்கு முடிந்து அருள்மிகு கற்பகாம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாம தங்க காசு மாலை சமர்ப்பண விழாவானது 1986ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் நாள் நல்லபடியாக முடிப்பதற்காக தேதி குறிக்கப்பட்டது. விவேக் அன்கோ விழா அமைப்பாளராகவும் முடிவு செய்யப்பட்டது. துரதிருஷ்டமோ அல்லது வினைப்பயனோ 20/1/1986 அன்று இந்த வேலைகள் நடந்து கொண்டிருந்த வேளையிலே அந்த குழுவினுடைய செக்ரட்டரிக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனது. மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக சேர்த்து விட்டார்கள். இடையிலே இவர்கள் எல்லோரும் மகாபெரிவாளை தரிசிப்பதற்காக காஞ்சிபுரத்துக்கு செல்ல இவர்கள் எல்லோரையும் பார்த்த சுவாமிகள், ஏன் உங்களுடைய செக்ரட்டரி வரவில்லையா என்று கேட்க, வந்தவர்கள் எல்லோரும் அந்த செக்ரட்டரி அம்மாவுடைய உடல்நிலையை பற்றி கண்ணீரோடு விவரித்தனர். காசு மாலையை பார்வையிட்ட மகாபெரியவர், மாலை ரொம்ப நன்னா வந்திருக்கு, இந்த மாலையை கற்பகாம்பாளுக்கு போட உங்கள் செக்ரட்டரி உங்களோடு இருப்பார், கவலைப்படாமல் போயிட்டு வாங்கோ என்று சொல்லி ஆசீர்வதித்து பிரசாதங்களை கொடுத்தார். அனைவரும் நேராக ஆசைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு பிரசாதங்களை செக்ரட்டரியிடம் கொடுத்தார்கள். அந்த நேரத்திலே மகாபெரியவருடைய ஆசீர்வாதத்தினாலே மிகவும் படுத்த படுக்கையாக இருந்த அந்த செக்ரட்டரி அம்மாள் நல்லபடியாக உடல்நலம் தேறி வந்து குறிப்பிட்ட நாள், அதாவது 26/2/1986 அன்று அந்த காசு மாலை சமர்ப்பண விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதை எதற்காக நான் சொல்கின்றேன் என்றால், காஞ்சி மகா சுவாமிகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய அனுகிரகத்தினாலே பலருக்கு நல்லது நடந்திருக்கின்றது. அந்த வகையிலே கற்பகாம்பாள் ஆலயத்திலே இன்றைக்கும் இருக்கின்ற அந்த காசு மாலையானது மகாபெரியவருடைய அனுகிரகத்தினாலே மிக சிறப்பான முறையிலே அம்பாளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. இன்றைக்கும் நாம் அவற்றையெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இதனை முயற்சி செய்து கட்டிய அந்த பணியை செய்த நல்ல உள்ளங்கள் பெரும்பாலும் இன்றைக்கு உலகத்தில் இல்லை என்றாலும் அவர்களுடைய அந்த செய்கையானது காலாகாலத்துக்கு அவர்களுடைய குடும்பத்தாரை வாழ வைத்து கொண்டிருக்கும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஆக குரு அருள் இருந்தால் திருவருள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதற்கு இவையெல்லாம் சாட்சி. குருப்யோ நமக, குருவே துணை. நன்றி, வணக்கம்.